இது வந்து என்றைக்குமே வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு பாஜகவுடைய தோழமை கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நீட் இருக்க வேண்டாம் என்று ஜி.கே. மணி அவர்கள் இன்று பேசியிருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க. கடந்த காலங்களில் நேரு அவர்களை விமர்சனம் செய்த இந்த பாஜக தற்போது இந்திரா காந்தி அவர்களையும் அவர்கள் கொண்டு எமர்ஜென்சியையும் வைத்து பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாஜக யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது. அவர்களுடைய 10 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் விட்டுதோமையானால் ராணுவத்தை கூட தனியார் மயம் ஆக்கி இருப்பார்கள். ஆகவே மோடி அவர்களை எவ்வளவு சீக்கிரம் பதவியிலிருந்து தூக்கிக்கிட்டோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு நன்மை விளைவிக்கும். நேருவின் மகள் இந்திரா காந்தி என்றுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அவர்களை வந்து அழைக்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு புரியல. அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திரா காந்தியை பத்தி பேசணும்னா அவர் நேருவோட மகள் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கான தனிப்பட்ட சாதனை எதுவும் இல்லை. இவர்களை பொறுத்தவரையில் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களை பற்றி எல்லாம் தெரியாது. மோடி அவர்களே சொன்னால் 1980 காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், பாகிஸ்தானில் இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள், குறிப்பாக இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாழாட்டியது என்ற காரணத்திற்காகவே பாகிஸ்தானை 2ஆக உடைத்து பங்களாதேஷை ஏற்படுத்தினார். ஆகவே அவருடைய வீர செயல்களை புகழ வேண்டுமே தவிர பொறாமையின் காரணமாக அவர்களை விமர்சிப்பது என்பது தவறு. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்